ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெரி சிம்பிள் தான், ஈஸி தான். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். அதுக்கப்புறம் வரமிளகாய், தேவையான வரமிளகாய் எடுத்துக்கோங்க. வரமிளகாவை இப்படி 2 கட் பண்ணிக்கலாம். தேவையான வரமிளகாய் எடுத்து இப்படி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி பஜ்ஜி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுமாரி செஞ்சு பாருங்கள். எதுவுமே போட தேவையில்லை, சும்மா ஆனியனு, கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகாய் எடுத்து அப்புறம் டொமேட்டோ. இப்போ பாருங்கள், தேவையான டொமேட்டோவை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது கட் பண்ணிக்கலாம். இது மேல் பார்ட் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இது பேர் 1 by 1 நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், டொமேட்டோ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், ஆயில் காஞ்ச பிறகு கடலைப்பருப்பு, உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் அரிஞ்சு வச்ச ஆனியனும், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகாய் 3த்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆனியன் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டொமேட்டோ கட் பண்ணி வச்ச டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோவை இப்போயே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். டொமேட்டோவில் நல்லா இறங்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கிக்கலாம். டொமேட்டோ எந்த அளவுக்கு நம்ம வணங்குறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ டர்மரிக் பவுடர் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கலர் வரும். இப்போ டர்மரிக் பவுடர், அப்புறம் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வணங்க விடணும். எந்தளவுக்கு வணங்குறோமோ அந்தளவுக்கு தான் நல்லாயிருக்கும். அடிக்கடிக்கு கிண்டக்கூடாது. கொஞ்சம் நேரம் வேக விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம். இன்னும் நல்லா வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டொமேட்டோ பஜ்ஜி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இப்படியும் சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் மத்தில் கடைஞ்சி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.